Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3401 அல்காரிதம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். லைனாக உங்களுக்கு ஆர்டர் வைஸ் எல்லா டாப்பிக்கும் வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் கிராஃப் ட்ராவர்சல் தான் பார்க்க போகிறோம் யூனிட் 2ல். ஓகேவா? கிராஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுலாம் பார்த்தாச்சு. இப்போ ட்ராவர்சல் பார்க்க போகிறோம். ட்ராவல் அப்படின்னா என்ன? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது நம்ம ட்ராவல் அப்படின்னு சொல்லுவோம். கிராஃப் ட்ராவர்சல் அப்படின்னா ஒரு கிராஃப்ல ஒரு ஸ்டார்டிங் நோட்ல இருந்து மற்ற எல்லா நோடுக்கும் நான் போய் பார்த்துட்டு வர்றது தான் நம்ம கிராஃப் ட்ராவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ graph traversal is the technique used for searching a vertex in a graph. ஒரு vertex இருக்குன்னா அதை நான் சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த graph traversal. ஓகேவா? ஸோ graph traversal is used to decide the order of vertices. என்ன மாதிரி சர்ச் பண்றோம் அப்படின்னா அந்த ஆர்டரை எனக்கு கொடுக்கும். மொத்தம் 2 வேளை என்னால் செக் பண்ண முடியும், DFS BFS, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். டெப்த் அப்படின்னா என்ன? ஆழமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் ஆழம் வரையும் போய் ஒரு கிராஃப்ல இந்த மாதிரி வர்றது. ஓகேவா? BFS அப்படின்னா பிரெத் வைஸ் வந்து நான் போறது, லெவல் பை லெவலா எனக்கு எப்படி இருக்குன்னு அட்ஜஸ்ட் வச்சு செக் பண்ணி போறது வந்து BFS. ஓகேவா? பேஸ்ட் ஆன் அட்ஜசன்ட்ல போறது தான் BFS. ஓகே, இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம BFS பார்ப்போம். BFS அப்படினா என்ன? breadth first search. ஓகே, BFS is the process of traversing each node of the graph into 2 parts. 2 பார்ட் வச்சு டிராவல் பண்ணும். ஒன்னு விசிட்டட் பார்ட், இன்னொன்னு நான் விசிட்டட் பார்ட். ஓகேவா? மெயினா இந்த அல்காரிதமோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவாய்ட் சைக்கிள். வெர்டெக்ஸ்ல வந்து எல்லா எதையுமே நோடையுமே நான் போய் செக் பண்ணனும், சைக்கிள் ஃபார்ம் ஆக கூடாது. ஓகேவா? அத தான் நம்ம breadth first searchல கொண்டு வருவோம். சோ நான் இங்க என்ன சொன்னேன்? breadth first search, breadth wise level by level சர்ச் பண்ணனும்னு சொன்னேன். சோ breadth wise அப்படின்றப்ப அகலம் தான். ஓகேவா? அப்படி பார்க்கறப்ப என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் எனக்கு வர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா Q டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தான் எனக்கு breadth first search வந்து வர்க் ஆகும். ஓகே, சோ இது என்ன பண்ணும்? லெவல் பை லெவலா தான் வர்க் ஆக போகுது. இனிஷியலா வந்து ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 ன்னு எடுத்துக்கிட்டு, அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லெவல் 0 லெவல் 1 ன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு அட்ஜசன்ட் மேட்ரிக்ஸை வச்சு நான் போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ எவ்வளவு நேரம் கம்ப்ளீட் ஆகும்னா எல்லா நோடையும் கிராஃப்ல விசிட் பண்ற வரையும் இந்த BFS process நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கான அல்காரிதம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பைத்தான்ல எழுதிருக்கோம், நீங்க அல்காரிதமா போட்டு கூட எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ def BFS வந்து விசிட்டட் கிராஃப் நோடுன்னு இருக்கு. சோ விசிட்டட் நோடு ஒன்னு கியூல வந்து நம்ம ஒன்னு போட்டுக்கிட்டே வருவோம். எப்ப கியூல போடுவோம் அப்படின்னா நம்ம விசிட் பண்ணிட்ட ஒரு நோடு அப்படின்னா அதை எடுத்து கியூல போட்டுருவோம். கியூல போடுறப்ப என்ன பண்ணணும்? அதோடைய நெய்பர் நோட்ஸ் எல்லாம் எடுத்து நான் விசிட்டட்ல போட்டுறணும். ஓகேவா? இதுதான் நமக்கான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. கிராஃப் டு பெர்ஃபார்ம். இப்போ ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க, இதுக்கு வந்து இது பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க, BFS வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முதல்ல நான் வந்து இந்த மாதிரி நீட்டாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் செலக்ட் த வெர்டெக்ஸ் ஏவை செலக்ட் பண்ணுறேன், அது ஸ்டார்டிங் நோடுன்னு. அடுத்து விசிட் பண்ணுறேன், எப்போல்லாம் நான் ஒரு நோடை விசிட் பண்ணுறேனோ அதை எடுத்து நான் கியூவில் போட்டுருவேன். ஸோ ஏ வந்து கியூவில் போட்டுட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, விசிட் த ஆல் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் ஆஃப் ஏ விச் இஸ் நாட் விசிட்டட். விசிட் பண்ணாத பக்கத்தில் இருக்க நோடு எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். சோ பக்கத்துல இருக்க நோடு தான் என்னென்ன இருக்கு? D இருக்கு, E இருக்கு, B இருக்கு. இதுதான் அட்ஜசன்ட் நோடு. அப்ப D, E, B வந்து நான் விசிட் பண்ண போறேன். ஓகேவா? சோ இப்போ நான் இத கொண்டு போய் விசிட்டட்ல கியூல போட்டேன்னா இந்த A வந்து என்ன ஆயிடும்னா அவுட்புட்ல போய் தனியா எழுதிடுவேன். ஓகேவா? எப்பலாம் ஒரு நோடோட அட்ஜசன்ட்டை எடுத்து நான் கியூல போடுறேனோ அப்பலாம் அந்த நோடை எடுத்து அவுட்புட்ல போட்டுறணும். ஏன்னா அதுதான் எனக்கான டிராவலிங் ஆர்டர். ஓகேவா? சோ என்ன பண்ணிடுவேன்? சோ இன்சர்ட் நியூலி விசிட்டட் வெர்டிசஸ், இந்த நியூவா விசிட் பண்ண அட்ஜசன்ட்ஸ் ஆஃப் ஏவை நான் கியூல போடுறப்ப ஏவை வந்து டெலீட் பண்ணிடணும் கியூல இருந்து. உங்களுக்கு அதை நான் தெளிவா எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன்? D, E, B பார்க்க போறேன். பார்த்து நான் கியூல போட்டேன்னா ஏவை எடுத்து நான் அவுட்புட்ல போட்டுருவேன். ஓகேவா? விசிட்டட் நோட் எல்லாத்தையுமே லைட்டா ஷேட் பண்ணிருக்கோம். அடுத்து ஆல் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் ஆஃப், இப்போ யார் கியூல ஃபர்ஸ்ட் இருக்கா? D. அப்ப D யோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ்லாம் பார்க்கணும். யார் D யோடது? E தான் இருக்காங்க, E இருக்காங்க, A இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களை விசிட் பண்ணிட்டனால நான் வந்து என்ன பண்ணிடலாம்? டைரக்டா எடுத்து அவுட்புட்ல D போட்டுடலாம். ஓகேவா? இப்போ யார் எனக்கு கியூல ஃபர்ஸ்ட் இருக்கா? E இருக்காங்க. அப்ப E யோட அட்ஜசன்ட் பார்க்கணும். B, C, F. ஆல்ரெடி B இருக்காங்க, C, F அப்ப நான் என்ன பண்ணிடுறேன்? ஜாயின் பண்ணிடுறேன் கியூல. எப்பலாம் நான் கியூல அதை ஜாயின் பண்றேனோ என்ன பண்ணணும்? E டெலீட் பண்ணிட்டு கொண்டு வந்து அவுட்புட்ல போட்டுறணும். போட்டுட்டேன். அடுத்து யார் இருக்கா கியூல? B இருக்காங்க. சோ B விசிட் பண்றப்ப அவங்களோட அட்ஜசன்ட் EC. ஓகேவா? ஆல்ரெடி EC இருக்கனால நான் என்ன பண்ணிடுவேன்? டைரக்டா B கொண்டு வந்து அவுட்புட்ல போட்டுறேன் கியூல இருந்து டெலீட் பண்ணிட்டு.
ஓகே, அடுத்து ஸ்டெப் 6க்கு போறப்ப என்ன ஆகுது, சியோட தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கியூல இருக்காங்க. சியோட நான் பாக்குறப்ப யார் இருக்கா, எஃப்பும் ஜியும் இருக்காங்க. எஃப் ஆல்ரெடி கியூல இருக்காங்க, ஜியை மட்டும் நான் ஆட் பண்ணா போதும். ஆட் பண்ணிட்டு சி எடுத்து அவுட்புட்ல போட்டுறேன். அடுத்து ஸ்டெப் 7ல வந்து எனக்கு எஃப் இருக்காங்க. எஃப்போட அட்ஜசன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜி மட்டும் தான், அவங்க ஆல்ரெடி கியூல இருக்கனால எஃப் எடுத்து அவுட்புட்ல போட்டுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் 8th ஸ்டெப்ல பார்த்தோம்னா எனக்கு ரிமைனிங் ஜி மட்டும் தான் இருப்பாங்க. ஜிக்கு அடுத்து எந்த வெர்டிசஸும் இல்ல, அவங்கள டைரக்டா எடுத்து நான் கியூல போட்டுருவேன். ஓகேவா, அவுட்புட்ல போட்டுருவேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, கியூ எம்டி ஆயிடுச்சு. எப்போ என்னுடைய டிராவல்ஸை நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கியூ எம்டி ஆகுறப்ப தான் என்னோட பிஎஃப்எஸ் டிராவல்ஸை நான் ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா, ஸோ எனக்கு என்ன கிடைச்சிச்சு, மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கிடைச்சிச்சு. முதல்ல ஏ விசிட் பண்ணப்ப டிஇபி இருந்துச்சு. அடுத்து ஈயை பார்த்தேன், ஈல இருந்து சிஎஃப் இருந்துச்சு. ஓகேவா, அடுத்து பார்த்தேன் சில இருந்து ஜி இருந்துச்சு. இப்போ எனக்கு ஸ்பேனிங் ட்ரீ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைக்கிளுமே ஃபார்ம் ஆகாம லூப் ஃபார்ம் ஆகாம ஒரு கிராஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா அதை தான் நான் வந்து ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு சொல்வேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு பிஎஃப்எஸ் ஆர்டர் என்ன, ஏல இருந்து டி, டில இருந்து இ, இல இருந்து பி, இல இருந்து சி, சில இருந்து எஃப், எஃப்ல இருந்து ஜி. ஓகேவா, இதுதான் ஆர்டர். நீங்க இந்த டயக்ராம்ல மட்டும் ஒரு மிஸ்டேக் இருக்கும். ஏல இருந்து டி, இந்த இக்கும் இந்த பியும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ டில இருந்து இ போகும், இல இருந்து பி போகும், பில இருந்து தான் நமக்கு சியும் எஃப்பும் வரும். ஓகேவா, எஃப்ல இருந்து நமக்கு வந்து ஜி சி வரும், சில இருந்து எஃப், எஃப்ல இருந்து ஜி போகும். ஸோ இங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த எஃப் இதுவும் எடுத்துருங்க. ஏலேருந்து டி, டியிலேருந்து இ, இலேருந்து பி போகும், பியிலேருந்து சி போகும். ஓகேவா, இதுவும் வராது. சிலேருந்து எஃப், எஃப்லேருந்து ஜி தான் நம்ம விசிட் பண்ணுவோம். அதான் நமக்கான ஸ்பேனிங் ட்ரீ. ஓகே, ஸோ இந்த ஒரு கரெக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி தான் பிஎஃப்எஸ் ஆர்டர் போடணும். நீங்கள் இந்த ஒவ்வொரு லைனாக எழுதி போட்டிங்கனாலே ஸ்டெப் பை ஸ்டெப் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஎஃப்எஸ். டிஎஃப்எஸ் அப்படின்னா என்ன, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகேவா, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னால என்ன சொல்லிட்டோம், ஆழமாக போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்ததுக்கு. ஸோ டெப்த்வர்ட் மோஷன்ல நம்மளுடைய அல்காரிதம் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ டெப்த் அப்படின்றப்பயே இந்த மாதிரி போகுதுனாலே நமக்கு என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வரும், ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வரும். ஸோ புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஸ்டாக் ஆப்ரேஷன் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் இங்கே ஒர்க் ஆகும். ஓகேவா, என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டெப் விசிட் அட்ஜசன்ட் அன்விசிட்டட் வெர்டெக்ஸ். இப்போ ஒரு கிராஃப் இருக்குன்னா அதோடைய பக்கத்தில் இருக்க வெர்டெக்ஸ்ல அன்விசிட்டடா இருக்கிறத டெப்த்வர்ட் மோஷன்ல நம்ம விசிட் பண்ணுவோம். அதை விசிட் பண்றப்ப கொண்டு போய் ஸ்டாக்ல போட்டுறணும். எப்பெல்லாம் வந்து விசிட் பண்றத வந்து நம்ம பேக் ட்ராக் அடிக்கிறோமோ, பேக் ட்ராக் அப்படின்னா வந்த இடத்துக்கே திரும்ப போறோமோ வழி இல்லாம, அப்பெல்லாம் அந்த எலமெண்ட்டை தூக்கி என்ன பண்ணிடணும்னா ஸ்டாக்ல இருந்து வெளியே போட்டுறணும். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்ப ஸ்டாக் எம்டி ஆகுதோ அப்ப எனக்கு டிஎஃப்எஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நான் வந்து லைன்ல போட்டிருக்கிறது வந்து விசிட்டடு, இந்த டாட்டட் லைன்ல போட்டிருக்க ஏரோ வந்து பேக் ட்ராக்கிங்க்கு, இது அன்விசிட்டட் நோடு, ஷேர் பண்ணிருக்கிறது விசிட்டட் நோடு. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் இப்போ எஸ் தான் ஸ்டார்டிங் நோடுன்னு வச்சுக்கோங்க. அதை நான் விசிட் பண்ணிட்டா என்ன பண்ணிடணும், அதை தூக்கி ஸ்டாக்ல போட்டுடணும். ஓகேவா, ஸோ மார்க் எஸ் விசிட்டட் அண்ட் புட் இட் ஆன் டு த ஸ்டாக். எக்ஸ்ப்ளோர் எனி அன்விசிட்டட் அட்ஜசன்ட் நோட் ஃப்ரம் எஸ். எஸ்ஸோட அன்விசிட்டட் அட்ஜசன்ட் நோட் யார் யாருன்னு பார்க்குறேன். ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, சி இருக்காங்க. ஸோ இதில் நான் யாரையாவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். நான் முதல்ல ஏவை எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஓகேவா, ஸோ நான் மார்க் ஏஎஸ் விசிட்டட், அவங்கள விசிட் பண்ணால் நான் என்ன பண்ணிடணும், எடுத்து ஸ்டாக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ ஏவுடைய அன்விசிட்டட் அட்ஜசன்ட் பார்க்குறேன், டி இருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன பண்ணிடுறேன், ஏலேருந்து டிக்கு போகணும். ஸோ டிக்கு வந்து அடுத்த நோடு வந்து மார்க் பண்ணிடுறேன். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணிடுறேன், அவங்கள விசிட் பண்ணிட்டனால எடுத்து ஸ்டாக்ல போட்டேன். இப்போ மார்க் டிஎஸ் விசிட்டட் அண்ட் புட் இட் ஆன் டு த ஸ்டாக். இப்போ டியோட அட்ஜசன்ட் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கணும், அன்விசிட்டட். ஸோ எனக்கு வந்து பியும் சியும் இருக்காங்க. அப்போ நான் முதல்ல பிஏ விசிட் பண்றேன். பிஏ விசிட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன், அவங்கள எடுத்து ஸ்டாக்ல போட்டுறேன். ஓகேவா, இப்போ பாருங்க எனக்கு நெக்ஸ்ட் மார்க் பிஎஸ் விசிட்டட் அண்ட் புட் இட் ஆன் டு த ஸ்டாக். எக்ஸ்ப்ளோர் எனி அன்விசிட்டட் அட்ஜசன்ட் நோட் ஆஃப் பி. இந்த அன்விசிட்டட் நோடு பிக்கு இருக்கான்னு பார்க்குறேன். அதோட அட்ஜசன்ட் பார்த்தா எஸ் தான். எஸ் நான் ஆல்ரெடி பார்த்துட்டனால எனக்கு அங்கே போக தேவையில்ல. அப்போ வந்த இடத்துக்கே நான் திரும்ப வரணும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக் ட்ராக்கிங் அடிக்கிறேன். பேக் ட்ராக்கிங் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்கு அடிக்கிறேன். அதுதான் நான் என்னன்னு இந்த டாட்டட் லைனில் போட்டிருக்கேன். ஸோ பிக்கு பேக் ட்ராக் திரும்ப வந்த இடத்துக்கே வந்தேன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அந்த எலமெண்ட்டை ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ வி பாப் பி ஃப்ரம் த ஸ்டாக், பேக் ட்ராக்கிங் பெர்ஃபார்ம். எப்பெல்லாம் பேக் ட்ராக்கிங் பெர்ஃபார்ம் பண்றோமோ அப்பெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நவ் செக் எனி அன்விசிட்டட் நோட் ஃப்ரம் டி. டிலேருந்து ஏதாவது அன்விசிட்டட் நோட் இருக்கான்னு இப்போ செக் பண்றேன். சி இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், சிக்கு மூவ் பண்ணிட்டு சி எடுத்து ஸ்டாக்ல போட்டுருவேன். ஓகேவா, இப்போ நான் ஸ்டாக்ல சி போட்டுட்டேன். இப்போ பார்க்குறேன் சியோட அட்ஜசன்ட்ல யாராவது விசிட்டட் அன்விசிட்டட் இல்லாமல் இருக்காங்கன்னா ஆல்ரெடி எஸ் வந்து விசிட் பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணணும், வந்த இடத்துக்கே திரும்ப வரணும், பேக் ட்ராக்
ட்ராக் அடிப்பேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணணும், சில இருந்து டிக்கு பேக் ட்ராக் அடிப்பேன். அப்போ நான் முதல்ல சியை ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகேவா? அதுதான் இங்கே சி ஆஸ் நோ வெர்டெக்ஸ். இப்போ டிலோட அட்ஜசன்ட் பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தாச்சு. அப்போ நான் திரும்ப ஏக்கு வரேன். ஏக்கு வந்தேன்னா என்ன பண்ணிடணும், டி எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் ஸ்டாக்ல இருந்து. அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து ஏல இருந்து எஸ்க்கு வரேன். அப்போ என்ன பண்ணணும், ஏவை வந்து ரிமூவ் பண்ணணும். எஸ்ஸோட அட்ஜசன்ட் எல்லாமே பார்த்துட்டாங்க. அப்போ நான் எஸ்ஐயுமே ரிமூவ் பண்ணிடணும். கடைசியா என்ன ஆயிடுச்சு, எனக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்டாக் வந்து எம்டி ஆயிடுச்சு. அப்படி ஸ்டாக் எம்டி ஆச்சுன்னா என்ன அர்த்தம், என்னுடைய டிராவல்சல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி ஸ்டாக் எம்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்த ஆர்டர்ல எழுதணும். எஸ்ல இருந்து ஏக்கு வந்தேன், ஏல இருந்து டி, டில இருந்து பி, அதுக்கப்புறம் லாஸ்டா சி. ஸோ எஸ்ல இருந்து ஏ, ஏல இருந்து டி, டில இருந்து பி, பில இருந்து சிக்கு வந்து நான் டிராவல் பண்ணிருக்கேன்னு என்னுடைய அவுட்புட் எடுத்து எழுதிடுவேன். ஓகேவா? இவ்வளவுதான் டிஎஃப்எஸ் டிராவல்சல். அதுக்கான அல்காரிதம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்எஸ்ல விசிட்டட் கிராஃப் நோட் எடுத்துக்கிறேன். அந்த நோடை விசிட் பண்ணல அப்படின்னா அந்த நோடை பிரிண்ட் பண்ணிட்டு ஸ்டாக்ல வந்து விசிட்டட்ல போட்டு ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? அதோட நெய்பர் நோட்டை எடுத்து அடுத்து நான் டிஎஃப்எஸ் குள்ள கொண்டு வருவேன். இவ்வளவுதான் எனக்கு அல்காரிதம்ல எழுதுறதுக்கு. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே எழுதிடலாம். ஓகே? ஸோ இதுக்கு இடையில டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் கேட்பாங்க சில டைம்ஸ். ஸோ அதுக்கு எழுதுறப்ப நம்ம பிஎஃப்எஸ் வந்து ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். பட் டிஎஃப்எஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பேக் ட்ராக்கிங்ன்றதை பெர்ஃபார்ம் பண்றதுனால. ஓகேவா? ஸோ வந்து நமக்கு போராதான் பெர்ஃபார்ம் ஆகும் பிஎஃப்எஸ். பட் டிஎஃப்எஸ் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும் பிஎஃப்எஸ் கம்பேர் பண்றப்ப. பிஎஃப்எஸ்ல நம்ம ஒவ்வொரு நோடுக்கும் அட்ஜசன்ட்டை வந்து கியூக்குள்ள ஆட் பண்ணிட்டே இருக்கிறனால நிறைய மெமரி தேவைப்படும். இங்க டிஎஃப்எஸ்ல கம்மி மெமரி தான் தேவைப்படும். ஓகேவா? ஸோ பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத் எப்படி டிராவல் பண்ணலாம்னு கண்டுபிடிப்போம். பஸ் வந்து டிஎஃப்எஸ்ல கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பேக் ட்ராக்கிங் வந்த இடத்துக்கே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறனால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ நமக்கு சார்ட்டிங் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த அதாவது ஒரு ஆர்டர் வைஸ் வந்து நம்ம வெர்டெக்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு பிஎஃப்எஸ் யூஸ் ஆகாது. பட் வந்து டிஎஃப்எஸ் வந்து ஒரு ஆர்டர்ல என்னோட வெர்டெக்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ் டிஃபரன்ஸ். ஓகேவா? ரொம்ப ஈஸி கொஸ்டின், கொஞ்சம் புரிஞ்சுட்டு போட்டுருங்க. ஓகே? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயும் உங்களுக்கு வந்து க்ரூஸ்கல் அல்காரிதம், பிரிம்ஸ் அல்காரிதம், டிஜிக்ஸ்டார் அல்காரிதம் சொல்லி தரேன் ஷார்ட்டஸ்ட் பாத்துல. மறந்துடாம செக் பண்ணி பாருங்க வீடியோவை. தேங்க்யூ.